இப்போ பாருங்கள், கேரட் விடைய கலர் நல்லாவே மாறிட்டு. நம்ம போடும்போது இந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. நல்லா கிளியராக பாருங்கள், உங்களுக்கு க்ளோஸ்அப் வியூ. அப்போ ஆரஞ்சு கலராக இருந்து இப்போ கொஞ்சம் எல்லோ கலர் மாதிரி மாறி இருக்கும் இல்லையா? ஸோ இப்படி கலர் மாறினதும் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அதில் பால் ஊற்ற போகிறோம். இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் பால் எடுத்துருக்கிறேன், அது ஊற்றுறோம். ஒரு 200 வச்சுடுங்களேன், 200 பால். அரை கிலோவுக்கு 200 பால். இந்த கிளாஸ்க்கு கூட ஒரு கிளாஸ் கூட ஊற்றலாம். பால் ரிச்சாக, பாலுமே அதே தானே பிரச்சனை, சிலருக்கு பாலே பிடிக்காது, அந்த பால் ஐட்டம் பால் இதே பிடிக்காதவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். தேவைன்னா கொஞ்சம் அதாவது 1 கிளாஸ் பால் 1 கிளாஸு தண்ணி ஊற்றிடலாம். இல்லை 2 கிளாஸுமே நீங்கள் பால் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு கிளாஸ் பாலும் ஊற்றுறேன், ஏன்னா அது நல்லா வேகணும். நல்லா கிண்டுங்க. ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் என்ன போட போகிறோன்னா பால் பவுடர் போட போகிறோம். அது வந்து நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துடுங்க. கன்சிஸ்டன்சி அப்படின்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக வேணும் இல்லை இனிப்பாக வேணும் அதை பொறுத்து நீங்கள் என்ன செய்யணும், பால் பவுடரை போடணும். போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லையே வச்சு நல்லா கிண்டிடுங்க. சைடில் இருக்குது, நடுவில் இருக்குது, ஏன்னா நடுவில் தீ நிறையா வரும். சைடில் இருக்குது அப்படியே விட்டுட்டோன்னா அது அப்படியே காஞ்சி போயிடும். அதனால் எல்லாத்தையும் வலிச்சு விட்டு நல்லா எல்லா பக்கமும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ அதை மூடி ஸ்லோ தீயில் வச்சு அதை மூடி வேக விடணும். அதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சீனியை கலக்க போகிறோம். இதில் சீனியை போட்டு அதையும் திரும்பியும் மிக்ஸ் பண்ணி, சீனி நம்ம இனிப்புக்கு தக்கன நம்ம சீனி போடலாம். சில வீட்டில் இனிப்பு குறையா சாப்பிட்றவங்க இருப்பாங்க, சில வீட்டில் நார்மலாக சாப்பிட்றவங்க இருப்பாங்க, சில வீட்டில் அதிகம், சில வீட்டில் கொஞ்சம் தித்திப்பாகவே சாப்பிட்றவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு பொறுத்து. ஸோ சீனி போட்டதும் தண்ணி பார்த்திங்களா எவ்வளோ விழுந்துட்டு, சீனி அப்புறம் அந்த பால் பவுடர். இனி இதுலையே இந்த கேரட் நல்லா வெந்து வரணும். சீக்கிரமாக வெந்துடும், ஏன்னா நம்ம துருவி இருக்கோம், அதுவும் இருக்கிறதுலே பொடி கண்ணு வச்சு தான் துருவி இருக்குது. ஸோ அது சீக்கிரமாகவே என்ன செஞ்சிடும், வெந்துடும். ஒரு 5 to 7 நிமிஷம் வரை இதை அழகாக மூடி வச்சுருவோம். ஸ்லோ தீயில் நல்லா வெந்து வரும். நீங்கள் பாருங்கள், அடுப்பு வந்து ஸ்லோவில் தான் இருக்குது. நல்லா வெந்து வரட்டும்.